Third years, today we're going to see HR audit from human resources management. This is one of the important concept in HRM. HR audit is a process of review implementation of your institution policies and procedures and ensure the compliance with employment law, eliminate liabilities, implement best practices and educate your managers. ஸோ ஹெச்ஆர் ஆடிட்னா என்னன்னா, ஹெச்ஆர் ஆடிட் அப்படின்றதே ஒரு டெசிக்னேஷன். அது ஒரு பதவி. அது உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தே ரிவ்யூ அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் யோர் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுக்குன்னு சில பாலிசிஸ், சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். கம்பெனிக்குன்னு சில லா இருக்கும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இதுதான் வந்து பேசிக் லான்னு ஆர்கனைசேஷன், ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு பேசிக் லா இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணணும். அந்த பாலிசிஸ் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு மெயின்டைன் பண்ணணும். எம்ப்ளாயி லா படி எல்லாரும் நடக்கிறாங்களா, அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து அவங்களுடைய லைபிலிட்டிஸை, பொறுப்புகளை வந்து எலிமினேட் ஏதாவது பண்ணுறாங்களா, பெஸ்ட் பாலிசிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது சொல்லவும், மேனேஜர்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெசிக்னேஷன். ஹெச்ஆர் ஆடிட் ரெஃபர்ஸ் டு எக்ஸாமினேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் பாலிசிஸ், ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு டிடெக்ட் எஃபெக்டிவ்னஸ், efficiency of HRM and verify its mission, objectives, policies, procedures, programs are chased and expected result achieved. HR audit also subject for future improvements based on past activities measurement. அவங்க ஒரு பேசிக்காக இதை பற்றி ஒரு எக்ஸாமைன் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு, பாலிசிஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறது, ஹெச்ஆர்எம்மோட எஃபிஷியன்சியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, மீன்ஸ் ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறது, பீப்புள்கிட்டேருந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, அவங்களோட மிஷனை வந்து வெரிஃபை பண்ணுறது, ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் மிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு சேஸ் பண்ணுறாங்களா எம்ப்ளாயீஸ். ஹெச்ஆர் ஆடிட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ஃப்யூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அவங்களுடைய பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்டோட மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆர்கனைசேஷனோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஆர்கனைசேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய மாரல் மாறாமல், ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் மாரலே மாறாமல் நடந்துக்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறது, டிசிப்ளின் ஆக்டிவிட்டி ஓரியன்டான டிசிப்ளின்ஸை வந்து மெயின்டைன் பண்ணவும், மேனேஜர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறதுக்கும், தோஸ் ஆர் ஆல் ஸ்பெஷலைஸ்டு. Here we're going to see need for HR audit. They won't follow the legal obligations. Generally modern organization எதை சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ஹெச்ஆர் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்றது ஒன்றும் ஒரு லா அண்டு லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது. இப்போ இருக்க மாடர்ன் ஆர்கனைசேஷன் தி வாண்ட் டு சேஸ் இன்க்ரீஸ் சைஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் அண்ட் பர்சனல். ஆர்கனைசேஷனல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் as well as பர்சனல். சேஞ்ச் philosophy ஆஃப் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஹெச்ஆர். மேனேஜ்மெண்ட்டோட சில ஃபிலாசபிஸ் நம்ம டுவர்ட்ஸ் ஹெச்ஆர் ஓரியன்டாக வந்து மாற்றணும், அவங்களுக்குன்னு இருக்க நார்ம்ஸை வந்து ப்ரொஃபஷ்னல் ஓரியன்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது. அண்ட் இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யூனியன். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த், பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் இட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யூனியன்ஸ். ஒரு பாசிட்டிவான யூனியனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறதுக்கு தான் தே ஃபாலோ த ஹெச்ஆர் ப்ராக்டிஸ், ஹெச்ஆர் ஆடிட் ப்ராக்டிசஸ். Objectives of HR audit. First we going to see effectiveness. ஒரு ஹெச்ஆர் ஆடிட்டோடைய ரிவ்யூ, அந்த பர்ஃபார்மன்ஸஸ், அந்த ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் ஓரியன்டான ஆக்டிவிட்டீஸை ரிவ்யூ பண்ணும்போது விச் கம்ஸ் இன் அ ப்ராப்பர் எஃபெக்டிவ் மேனர். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால விச் கம் ஃபார் எஃபெக்டிவ்னஸ். நெக்ஸ்ட் வி சி இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால டு லொக்கேட் கேப்ஸ் அண்ட் லேப்ஸஸ் ஃபெயிலிங் இன் applying policies, procedures, practices and HR directives. Also see areas of wrong. இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எங்கே தப்பு நடக்குது, என்ன ப்ராப்ளம்,
என்ன இஷ்யூஸ் அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எதனால தப்பு அப்படின்றத, இதை யார் தடுக்குறாங்க, ஒரு நல்ல விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யார் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க, ஆர்கனைசேஷனுடைய நார்ம்ஸை ஃபாலோ பண்றதுக்கு எதெல்லாம் வந்து தடையா இருக்கு, தடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அண்ட் ரெக்டிஃபிகேஷன் டு டேக் கரெக்டிவ் ஸ்டெப் டு ரெக்டிஃபை மிஸ்டேக்ஸ். இப்போது இந்த அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், த்ரூ ஹெச்ஆர் ஆடிட் மூலமாக ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் டு ரெக்டிஃபை மிஸ்டேக்ஸ், ஷார்ட் கம்மிங்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இன்னமும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை எஃபெக்டிவாக பண்ண முடியுது ஃபார் தீஸ் ஸ்டெப்ஸ், டேக்கிங் தோஸ் ஆக்ஷன்ஸ். இவாலுவேஷன் டு இவாலுவேட் ஹெச்ஆர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயி ஒவ்வொருத்தவங்களும் இவாலுவேட் பண்ணுறது, ஹெச்ஆர் ஸ்டாஃப்ஸ் இவாலுவேட் பண்ணுறது தான் இவாலுவேஷன். ஸோ எல்லாரையும் பார்த்து மானிட்டர் பண்ணி அங்கே ஆர்கனைசேஷனோட பாலிசிஸ் நார்ம்ஸு கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு, ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்த் ஓரியன்டாக டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். டு evaluate and extent to which line managers applied policies, programs, activities initiated by top management and ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஒரு டாப் மேனேஜர் கிட்ட இருந்து நம்மளால் லைன் மேனேஜர்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருக்க பாலிசிஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியுதுன்னா இனிஷியேட் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் அது டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் ப்ராப்பராக வந்து ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராமிஸை ஈக்குவலாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு இட் would be மோஸ்ட் யூஸ்ஃபுல். அண்ட் மாடிஃபை டு ரிவ்யூ ஹெச்ஆர் சிஸ்டம் அண்ட் மாடிஃபை டு மீட் சேலஞ்சஸ் இன் a company with other organization. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணி ஹெச்ஆர் சிஸ்டமை மாடிஃபை பண்ணலாம். ஒரு நல்ல சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்கு மற்ற ஆர்கனைசேஷன், அதர் ஆர்கனைசேஷனை விட நம்ம ஆர்கனைசேஷனை ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு நம்மளோட நார்ம்ஸ், ஆர்கனைசேஷனோட நார்ம்ஸு, அதான் சொன்னேன் இல்லையா, மேனேஜ்மெண்ட்லேருந்து ஹெச்ஆருடைய பாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி டுவர்ட்ஸ் அது கொண்டு போகும்போது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் குட் ஹெல்த்தி டெசிஷன்ஸ். கொஷினிங் டு சீக் ஆன்சர், எப்போவுமே ஹெச்ஆர் ஆடிட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டு சீக் ஆன்சர் ஃபார் வாட் அண்ட் ஒய், ஏன் என்ன அப்படின்றதுக்கு ஆன்சரபிளாக எப்போவுமே தேடிக்கிட்டே இருக்கும். வாட் ஹேப்பன்ட் வைல் மெயின்டைனிங் பாலிசிஸை மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன நடந்திருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்ன நடந்திருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, டைரக்டிவ்ஸ் இன் மேனேஜிங் ஹெச்ஆர்எஸ், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறது மூலமாக ஏதாவது பாசிட்டிவாக இம்பேக்ட் அதாவது எந்த இம்பேக்டும் இல்லாமல் பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கா, பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த பாலிசிஸை ஃபாலோ பண்ணதால என்ன பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எப்போவுமே கொஸ்டினபிளாக இருந்தால் தான் நம்மளால் பாலிசிஸ்லேயுமே ஏதாவது பாசிட்டிவான விஷயத்த சேஞ்சஸாக மாடிஃபையாகவும் கொண்டு வர முடியும். ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை நோக்கி தான் ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்கவுங்களுடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஆர்கனைசேஷனுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சு டுவர்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர் ஆடிட் பிளே அ வைட்டல் ரோல் ஃபார் மெயின்டைனிங் எம்ப்ளாயி அண்ட் ட்ராக்கிங் எம்ப்ளாயி இன் அ குட் வே அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். HR audit, scope of HR audit you are seeing here. HR audit has a wide scope, involves much more than management. Yes, of course அவங்க சொல்லியிருக்க மாதிரி மேனேஜ்மெண்ட்டை விடவும் ஹெச்ஆரோட ஆடிட் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை, ஒரு நல்ல ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணி தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஹெச்ஆர் ஆடிட்டோடைய ஸ்கோப் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷனோட ப்ரோக்ராமிஸ், பர்சனல் ரிசல்ட்ஸ், ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், அண்ட் தென் பிளானிங் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, ஸ்டாஃபிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க, அண்ட் நெகோஷியேட் பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாங்க, அண்ட் தி ப்ரொவைட் மோட்டிவேஷன் அண்ட் கமிட்மெண்ட். எம்ப்ளாயீஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அங்கே நடக்கக்கூடிய இஷ்யூஸில் ராங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணிவிட்டு கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே மூவ் ஆன் ஃபார் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க. சூப்பர்விஷனை வந்து அதிகமாக்குறாங்க. ஹெச்ஆரோட ஃபிலாசபி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹெச்ஆரோட ஃபிலாசபிக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் மூவ் ஆன் பாலிசிஸ், ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே தே ஹாவ் அ செட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அபவுட் த ஆர்கனைசேஷன், அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் ஹாவ் அ செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்
on special areas. They focusing on special areas to do the things more than better from லாஸ்ட்டை விட பெட்டராக பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஹெச்ஆர் ஆடிட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டை விடவும் ஒரு பெட்டரான லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷனை ஒரு நல்ல பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு, ஒவ்வொருத்தருடைய மாரலேவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், பாலிசிஸ் ஆர்கனைசேஷனோட பாலிசி ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் they focusing a lot. So this is the major concept of they are appointing the designation of HR audit, and those are all the major roles of HR audit.